ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்திலே நியமங்கள் என்றால் என்ன, அவைகள் எத்தனை வகைப்படும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே தவம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்தது சுவாத்தியாயம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். இந்த சுவாத்தியாயம் செய்வது சிலருக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது. அதில் ஒரு எளிய முறை என்னவென்றால், நாம் நம்முடைய காரியங்களெல்லாம் செய்தவுடன் அன்று இரவு தூங்குவதற்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு காலையிலிருந்து நான் என்ன செய்தேன் என்று எண்ணி பார்த்து, எந்த சூழ்நிலையில் நான் எந்த மாதிரியாக என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினேன், அல்லது எந்த சூழ்நிலையில் என்னுடைய மனம் சரியான முறையில் இயங்கியது, எந்த சூழ்நிலையினால் என்னுடைய மனம் அலைக்கழிக்கப்பட்டது என்பது போன்ற அந்த காரியங்களை நினைக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்ற என்னை பற்றிய அறிவு நமக்கு வரும். எதையெல்லாம் நாம் அடுத்து தவிர்க்கலாம், எதையெல்லாம் நாம் செய்யலாம் என்ற அறிவுமே நமக்கு வரும். இது ஒரு சுலபமான முறை. அடுத்தது ஈஸ்வர பிரணிதானம். நமக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தியிடம் நம்மை ஒப்படைப்பது அல்லது கடவுளிடம் சரணாகதி அடைவது. ஈஸ்வரன் என்பதை கடவுள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நமது ஆசிரியர், நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது குருமார்கள், ஆசான்கள், அவர்களிடம் நான் செய்யக்கூடிய காரியங்களும் அதனால் விளையக்கூடிய பலன்களையுமே சமர்ப்பிப்பது ஈஸ்வர பிரணிதானம் என்று சொல்லப்படும். அப்படி இல்லை என்றால் இதை நான் தான் செய்தேன் என்ற அகங்காரமும் அந்த மமகாரமுமே வந்து கொண்டிருக்கும். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது. நாம் செய்யும் எல்லா காரியங்களும் அந்த சக்தியின் உதவியினால்தான் நாம் செய்கிறோம் என்ற எண்ணம் வரும் பொழுது, நான் எனது என்ற எண்ணங்கள் போகும் பொழுது மனம் அமைதியுறும். அதனால்தான் ஈஸ்வர பிரணிதானம் என்று கூறுவார். நாம் இன்று ஊர்துவ தனுராசனம், இதை சக்கராசனம் என்றும் சொல்லுவார்கள். அதை எப்படி செய்வது, அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஊர்துவ தனுராசனம் பண்ண போகிறோம். ஊர்துவ அப்படின்னா மேல் நோக்கி, தனுர்னா வில். ஸோ மேல் நோக்கிய வில் போன்ற அமைப்பு. இதை சக்கராசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புஜங்காசனம், சலபாசனம், தனுராசனம், உஷ்ட்ராசனம் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதில் நல்ல தேர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் இந்த ஆசனத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் கடினமான முறை. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். படுத்துக்குங்க. கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள் ரெண்டும் பக்கவாட்டில் பக்கத்தில் கொண்டுருங்க. உள்ளங்கை தரையை நோக்கி. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கால்களையும் மடக்கி பாதம் உடலுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. பாதங்கள் ரெண்டும் தரையில் இருக்கட்டும். பாதங்கள் சேர்ந்துருக்குது, முட்டி சேர்ந்துருக்குது, கைகள் பக்கவாட்டில். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே ரெண்டு கையையும் பின்பக்கமாக எடுத்துகிட்டு போங்க. ரெண்டு உள்ளங்கையும் காதுக்கு பக்கத்தில் பின்பக்கமாக திருப்பி வைங்க. இப்போ விரல்கள் தோள்பட்டையை நோக்கின அந்த திரிந்த நிலையில் இருக்குது. இப்போ இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே உடலையும் இடுப்பையும் மேலே தூக்குங்க. கால் முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணிக்குங்க. கைகளையும் ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. இது ஊர்துவ தனுராசனம் அல்லது சக்கராசனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை கீழே கொண்டு வந்துடுங்க. இடுப்பை கீழே வைங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். முட்டி மடங்கிய நிலை, பாதங்கள் ரெண்டும் தரையில், கைகளையும் பின்பக்கமாக மடக்கி உள்ளங்கை தரையில் வச்சுருக்கோம். ரெண்டு காதுக்கு பக்கத்துலேயுமே விரல்கள் முதுகை நோக்கிய நிலையில். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை மேலே தூக்குங்க. காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க, கைகளையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை கீழே கொண்டு வாங்க.
கால்கள் மடங்கிய நிலையில் உடல் கீழே கொண்டு வந்துட்டுங்க. இப்போ கைகளை மெதுவாக மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. கால்களை நீட்டிக்குங்க, மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே. நிறைய பேரால் இந்த ஆசனம் இதே மாதிரி கிளாசிக்கலாக பண்ண முடியாது. அவங்க கொஞ்சம் சுலபமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா கால்கள் சேர்த்து வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது சில பேருக்கு கஷ்டம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மடக்குங்க. கால்கள் 2ஐயும் அகட்டி வச்சுங்க. முட்டியும் பாதமும் கொஞ்சம் அகட்டின நிலையில். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் பின்பக்கமாக எடுத்துகிட்டு போங்க. உள்ளங்கை 2 காதுகளுக்கு பக்கத்துலேயும் தரையில் வைங்க. விரல்கள் முதுகை நோக்கி இருக்கட்டும். இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக மேலே தூக்குங்க. கால்களை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, கைகளையும் ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இது அந்த கிளாசிக்கலை கம்பேர் பண்ணும்போது சிறிது இலகுவானது. ஏன்னா கால்கள் அகட்டிய நிலையில் இருக்கிறதுனால. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை கீழே கொண்டு வந்துடுங்க. முதுகு தரையில் இருக்கட்டும். இன்னொரு முறை பார்க்கலாம். இதே பொசிஷனில் கால்கள் அகட்டிய நிலையில் மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலை மேலே தூக்குங்க. கால்களை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, எல்போ ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வில் போன்ற வளைந்த தோற்றம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை கீழே கொண்டு வந்துடுங்க. இடுப்பிலிருந்து உடல் முழுவதுமே தரையில் இருக்கட்டும். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் வெளிப்புறமாக நீட்டிருங்க. இதே ஆசனத்தை படிப்படியாக எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி கிளாசிக்கலாக போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முழுவதுமாக உடலை மேலே தூக்காமல் சிறிது சிறிதாக உடலுடைய ஒவ்வொரு பாகங்களையாக தூக்கி அது நல்ல ப்ராக்டிஸ் வந்தால் அப்புறம்தான் நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கால்கள் நீட்டின நிலையில் படுத்துங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மடக்கி பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. பாதங்கள் தரையில் உடலை ஒட்டி. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கையும் பின்பக்கமாக எடுத்துகிட்டு போங்க. உள்ளங்கை 2ம் காதுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. விரல்கள் முதுகை நோக்கிய நிலையில். இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே தலையை மேலே தூக்க வேண்டாம், வெறும் உடலை மட்டும் தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை கீழே கொண்டு வாங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே வெறும் உடலை மட்டும் மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை கீழே கொண்டு வாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு உடலையும் தலையை முழுவதுமாக தூக்க போகிறதில்ல. தலையோட அந்த க்ரௌன் ஆஃப் த ஹெட்டுன்னு சொல்லுவோம், அது தரையிலேயே இருக்கும். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலையும் தலையையும் மெதுவாக தூக்குங்க. தலையை ஃபுல்லாக தூக்க வேண்டாம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே படுத்த பொசிஷனுக்கு வந்துடுங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலையும் தலையையும் மெதுவாக தூக்குங்க. தலை தரையிலே இருக்கட்டும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை பயிற்சி செய்தோ அல்லது 2-3 வாரங்கள் பயிற்சி செஞ்ச அப்புறம் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் பொழுது மெதுவாக உடலையும் தலையுமே மேலே தூக்கலாம். ஆனால் முழுவதுமாக செய்யணும் அவசியம் இல்லை. எவ்வளோ வருதோ பாதி வரைக்கும் வந்தால் கூட போகிறோம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலையும் தலையும் மேலே தூக்குங்க. முழுவதுமாக போக வேண்டாம். இன்னும் கொஞ்சம் தலையை மேலே தூக்கிக்கலாம் கையோட ஸ்ட்ரென்த்தில், அவ்வளோதான். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கீழே வந்துடுங்க. இதே மாதிரி இந்த முறையில் சிறிது சிறிதாக பயிற்சி எடுக்கும் பொழுது
நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த பொசிஷன் வரும்போது நம்ம இதை கிளாசிக்கலாக ட்ரை பண்ணலாம். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இப்போ உடலையும் தலையும் மேலே தூக்குங்க, காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, கைகளையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடல், முதுகு பகுதி, தலை எல்லாவற்றையுமே கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எடுத்துக்கங்க. மூச்சு வெளியே விடும்போது கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் நீட்டிக்குங்க. நம்ம இன்றைக்கி ஊர்துவ தனுராசனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இருக்கிறதுலே ஒரு இன்டென்ஸ் பேக் ஆர்ச் பாஸ்டர், அதாவது புஜங்காசனம், சலபாசனம், உஷ்ட்ராசனம் எல்லாம் பண்ணின அப்புறம் இந்த ஆசனத்தை ட்ரை பண்ணுறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா இது பண்ணுவது சிறிது கடினமானது. தோள்பட்டை நல்ல முறையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். முதுகக்கூடிய பின்பக்கமாக வளையக்கூடிய திறனும் நல்ல முறையில் இருக்கணும். தேர்ந்த ஆசிரியரோட துணையோடு பண்ணுறது தான் எப்போவுமே இந்த மாதிரி ஆசனங்களுக்கு சாலச் சிறந்தது. தோள்பட்டை, கைகள், கழுத்து, கால்கள், முட்டி, கணுக்கால் எல்லாவற்றுக்குமே ஒரு வேலை நடக்கிறது இந்த ஆசனம் செய்யும் பொழுது. இதனால் இரத்த ஓட்டம் சீராவதுடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேண்டாத சதைகளுமே நீக்கப்படுகிறது. மனத்திலே ஒரு உறுதி தோன்றுகிறது. எதையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திறன் வருகிறது. மனத்திலே ஒரு அமைதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும். நாம் மேலும் சில ஆசனங்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.